Hi friends, welcome to Trident Chef. இந்த வீடியோல நம்ம ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஸ்டவ்ல pan வச்சு அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்ல எண்ணெயில வறுக்கிறேன். இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வறுக்கிறேன். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்கிய இஞ்சி, 2 பச்சை மிளகாயை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்ல சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் லைட்டாக வதக்கி விடுறேன். அப்புறமா இதில் 1 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்க்குறேன். 2 நிமிடம் இதை நல்லா வதக்கி விடுறேன். அப்போ கேரட்டெல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம இதில் கேரட் சேர்க்குறதுனால ரவா இட்லியோட கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் நம்ம இதில் சேர்க்காமலே செய்யலாம், அப்படின்னா ரவா இட்லியோட கலர் கொஞ்சம் ஒயிட்டாக வரும். கேரட் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு, நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதையும் இதில் நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு 1 நிமிடம் வதக்கி விட்டால் போதும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் 1 கப் ரவை சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியாக நம்ம ரவா இட்லி வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவை. எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. அடுத்து இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிய பிறகு மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸை நம்ம இதில் சேர்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. அடுத்து இதில் 3/4 கப் நல்ல கெட்டியான தயிர் சேர்க்குறேன். கூடவே 3/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். ரவா இட்லிக்கு உள்ள மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கிறதுனால இதை உடனே நம்ம இட்லியாக ரெடி பண்ணிடலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதை 15 நிமிடம் அப்படியே வைக்கிறேன். அப்போ தான் ரவா எல்லாம் நல்லா ஊறி போய் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வரும். 15 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரவா எல்லாம் நல்லா ஊறி போய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப தண்ணீராக இருக்கக்கூடாது. இதே போல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரவா இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வரும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரவா இட்லியோட மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு இட்லி ட்ரேயில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் முந்திரி பருப்பு வைக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால இது சாப்பிட்ற நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை இதில் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லா திக்காக தான் இருக்குது. ரொம்ப தண்ணீராக வச்சோம் அப்படின்னா சரியாக வராது. அதனால இதே போல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை வேக வச்சிடலாம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணீர் வச்சுருக்கிறேன். தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி ட்ரையை இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 நிமிடம் இது மீடியம் ஹீட்டில் நல்லா வேகட்டும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வரும். 10 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இட்லி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு ஸ்பூனோட பின் பக்கத்தை வச்சு இதை போல் லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இட்லி ட்ரேயில் ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்குது. நான் இதில் பேக்கிங் சோடா சேர்க்கலை. அதனால் பாருங்கள், இட்லி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரவா இட்லியை நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இதோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.